நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பகுத்தறிவு கூட்டம் தெரிஞ்சுன்னு இருக்கு. இதெல்லாம் கண்டபடிக்கு நம்முடைய தர்மத்தை பற்றி இழிவாக பேசின்னு இருக்கா. நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன் கவலைப்பட போகிறது இல்லைன்னு சொன்னால், நம்மளாம் கர்மயோகம், நம்மளாம் பகவான் காப்பாற்றுவார், எல்லாமே பகவானுடைய நீதியில்தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நம்புறது. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படும். ஏன்னா எல்லாருக்கும் பகவான் பதில் சொல்வார். அவாவோட கர்மாவை அவாவை அனுபவிப்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வள்ளுவர் பற்றி வரும்போது, வள்ளுவர் இந்து மதத்தை பற்றியே பேசலை, அவர் இந்து மத கடவுளை பற்றி பேசலைன்னு சொல்கிறா. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் திருக்குறள்லேயே இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் மொத்தத்துக்கு போக வேண்டாம். சிம்பிள். அறம் பொருள் இன்பம். அறம்னா தர்மம், இன்பம்னா பொருள்னா அர்த்தம், இன்பம்னா காமியம். நம்முடைய சாஸ்திரங்களில் இருக்குது தர்ம அர்த்த காமியம். இது 2-3 கடைப்பிடிச்சா மோட்சம், வீடு பேறு. அதையும் வள்ளுவர் பேசியிருக்கார். அதனால் வள்ளுவர் வேதத்தை அடிப்படையாக வச்சு தான் திருக்குறளே எழுதியிருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க.